வென்றறியாமல் குதி போடுகிறார் இக்கலியே. வம்புவசை அதிகமப்பா மகையறியாமயங்குகிறார். பார்வதியால் ஏகபரதன்னானை உன்னானை மதலை உடனே கிட்டுமடா. ஏக போகனப்பா நான் இருப்பதை நீ அறிய மாட்டாய். பப்பு செடிக்குள்ளிருந்து பாம்பு படம் விரித்து ஆடுதப்பா. நல்லோரை தீண்டாது நாரணனும் நான் பாரேன். கொடியேற்றி கொடியிறக்க உத்தரவு நாம் கொடுத்தோம். பூலோகத்தில் சொன்ன புத்தி எல்லாம் புரிந்தி வரும் முந்தனுக்கு நான் பாவி பொல்லாதவன் நாட்டில் ஒருவனுக்கு ஆகாது. பண்டாரம் செந்தூர் போய் திருச்செந்தூர் அடிமணியக்கூடிய கந்தமடி வரக்கூடிய மக்கள் குழமை மக்கள் எல்லாம் கடலதிலே தீர்த்தமாடி உங்க கரும வினையதான் பண்டாரம் தீர்த்து. ஆனா என் மக்கள் எல்லாம் கடலுக்குள்ள தீர்த்தமாடி அவன் உடுத்த உடுதுணியெல்லாம் கலத்தி கொண்டு கடல்ல போட்டுறான். எப்பா கருமத்தை தொலைக்க வந்து நீ கருமம் செய்யாத. கடல்ல எப்படி உன் துணி கடந்து இத்து போகுதோ அதே போல உங்க அருமன் தொலையாதப்பா, நீனும் இத்து தான் போவேன். அதனால செந்தூர் கடற்கரையில கந்தனை வழிபட வரக்கூடிய மக்கள் எல்லாம் ஆடைதானம் முடிஞ்சா பொண்ணு. ஆனா நீ குளிச்சியே போட்ட ஆடை என்ன செஞ்சிடாத, உள்ள கலத்தி போட்டுறத. இன்னும் 7 ஜென்மத்துக்கு நீ என்ன பாவத்தை செஞ்சேன்னு சொன்னா திருவோடி அந்த பந்தாரம் சொப்பனங்க. செந்தூர் அடியில இந்த கந்தனை பார்க்க, இந்த பண்டாரத்தை பார்க்க மன்னாதி மன்னனும் வந்து செந்தூர் அடிபணிவான். ஆனா செந்தூர்ல சந்தனமும் பன்னீரும் மணத்த இடம்ல, திருதேர் ஓடி இடம்ல, சாக்கடையும் மலமும் ஜலமும் ஓடுதப்பா. மன்னனும் சரி இவன் மக்களும் சரி தேர் வீதியை சரி செய்யுங்கப்பா. திருவடியும் திருமுடியும் கண்டு ஆலயம் கட்டின சோழ மன்ன ஆண்டு போய் பார்த்தேன். அந்த நாடு எப்பா நெல்மணிகளும் நெல்குடனுக்கு சொந்தமான விவசாய பூமியும் வறண்டு காஞ்சி பித்த வெடிப்பு ஏற்பட்டு கிடக்கப்பா. என் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எப்பா செந்தூர் கடலில் அணை கட்ட முடியும்னு சொன்ன எப்படி ஒவ்வொரு இடத்தையும் அணை போட முடியும். ஆத்துக்குள்ள கோட்டை கட்டி நீரானதை சேமிச்சு வைங்கப்பா.
ஆரம்பிச்சு ஆங்காங்கே நிலங்களும் விவசாய இடங்களும் பித்த வெடிப்பு ஏற்பட்டு கிடக்கப்பா. ஆமா மக்கா, நீரானதை நீ பாதுகாக்கலன்னு சொன்ன அந்நிய நாட்டுல துப்பாக்கி முனையில நீரானதை நாடு கடத்த பண்ணாருன்னு சொன்னேன். பண்டாரம் ஒரு சொப்பனம் கண்டேன் எப்பா, ஆத்துக்குள்ள அவமான கட்டுவா. நீ நீரை பாதுகாக்க மறந்து இன்னும் பெய்யக்கூடிய மழை தண்ணி எல்லாம் கொண்டு செந்தூர் போல பெரிய பெரிய கடல்ல கொண்டு பத்திரமா சேர்த்து விட்டுரு. ஆனா விட்டுட்டு கடல்ல இருந்து நல்ல நீர் எடுக்கிறது உத்தியோகமா இல்ல ஆங்காங்கே ஆத்துக்குள்ள கோட்டை கட்டி நல்ல நீர் எடுக்க பழகுங்கப்பா. தண்ணி குடத்துல பிறந்து கொல்லி குடம் வரையும் நீரானது ரொம்ப அவசியம். மக்கா நீங்களானல்ல அதை பாதுகாக்க மறந்தீங்கன்னு சொன்னா ஏமா மக்க குளமே, நீங்க ஒரு பாட்டல் நீருக்கும் கோதுமைக்கு இன்னொருத்தட்ட